அந்த மெலோனி வந்து என்னோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நாய்மர் நின்னாங்க. மோடி மெலனி இட்டாலி சந்திப்பு வந்து அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அதை உடனடியாக அவர் ஒரு உலக தலைவராக இருக்கிற, ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான கேபிட்டலைஸ் கண்ட்ரியாக இருக்கிற ஒரு லீடர் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து ஒரு பொது தளத்தில் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சீப் பிஹேவியர்ல சார், ரொம்ப கேவலமான. இந்த மாதிரி முன்னுக்கு பின்னாடி டெய்லி இவரோட பேச்சு வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு செயல்பாடு. அதாவது இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து செனட் வந்து தேர்தல் வருது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையாக வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் போன்ற பல நாடுகள் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது தான். பட் நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இது ஏன் நினைக்கிறீங்க சார், இந்த போர் ஏன் ட்ரம்ப் இது நடத்துறாரு, ஏன் ஒரு சமரசத்துக்குள்ள வர மாட்டேங்குது? அது அவருக்கே தெரியாது சார். ஏன்னா அந்த மக்கள் கூட விரும்பலை, இப்படியெல்லாம் பண்ணாத, நம்ம இந்தியாவோட நம்ம ஒரு பெரிய பில்டப் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ஒரு நல்ல உறவுல இருக்கிறோம், இந்தியாவை வந்து நம்ம தேவையில்லாமல் இது பண்ண வேண்டாம் அப்படின்றதான் அந்த மக்களோட எண்ணமும் கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நின்றுச்சுன்னு சொல்லுவார் ட்ரம்ப். அப்புறம் மறுபடியும் திடீர்னு ஒரு பாம்பு போடுவாங்க, திடீர்னு லெபனானில் ஒரு பாம்பு வெடிக்கும், இந்த மாதிரி நடந்து. ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது இன்னும் முழுமையாக ஏற்படலை. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னா ஹார்மோஸ் நீரிலிருந்து கப்பல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில கப்பல் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி போர் நிறுத்தப்படுது, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த போர் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ நீங்கள் கட்டுமான துறையில் இருக்கிறீங்க, ஒரு கட்டுமான பொறியாளராக இருக்கிறீங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை இது எப்படி பாதிச்சது, உங்களை எப்படி பாதிச்சது? அதாவது இந்த அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் மீது வந்து ஒரு நேர்முக போர் அப்படின்றத சொல்லணும். ஈரானோட கொண்டது வந்து நேர்முக போர். நம்மளை மாரி இந்தியா போன்ற வளரும் நாடுகள் மீது வந்து நடக்கிற ஒரு மறைமுக போர் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்ட் தாக்குதல், நமக்கு வந்து இன்டைரக்ட் தாக்குதல், மறைமுக தாக்குதல். காரணம் இன்றைக்கி வந்து எரிசக்தி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான தயாரிப்பு உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது வந்து கேஸ். ஸோ அது இல்லை அப்படின்னாலே வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பெரிய கன்சியூமர், அதாவது வேர்ல்டில் வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர் நம்ம இந்தியா அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு பேரல் வந்து நம்ம இன்றைக்கி வந்து $40 நம்ம வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பீப்பாய் வந்து இன்றைக்கி $120 அந்த ரேஞ்சில் வந்து ஸோ ட்ரிபிள் மடங்கு ஏறி போச்சு அப்படின்றது தான் நம்ம உண்மை. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து அந்நிய செலாவணி அந்த கையிருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், நம்ம மோடி அவர்கள் வந்து தங்கத்தை வாங்குறத குறைங்க, இந்த மாதிரியான சில அறிவிப்புகள்லாம் விட்டது. ஸோ இன்டெரக்டாக நம்ம வந்து பெயினில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த பெயின் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த கட்டுமான துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெயிண்ட்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பெயிண்டோட இதெல்லாம் வந்து கரையெல்லாம் எடுக்கிறது வந்து டர்பன்டைன் நம்ம ஒன்று சொல்லுவோம். அதை தொடச்சிங்கன்னா அது வந்து அந்த இது க்ளீன் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 ரூபா ஆகிட்டு இருந்துச்சு ஒரு லிட்டர். இன்றைக்கி வந்து 170 ரூபாய்கிட்ட விற்கிது அப்படின்றது வந்து இது வந்து எவ்வளோ பெரிய, நம்ம நினைக்கிறோம் சாதாரண விஷயம் டர்பன்டைன் அப்படின்றது நம்ம சாதாரண நினைக்கிறோம். ஸோ அந்த ஒரு லிட்டர்லேயே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு விலை ஏறி இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் தயாரிக்கிறது எல்லாமே இந்த எரிசக்தியை பயன்படுத்தி தான். ஸோ இப்போ அந்த எரிசக்தியை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நடக்கப்படுற ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு தான் அப்படின்றது தான் இதை வந்து நம்ம சொல்லணும். அதுக்கு அவங்க பயன்படுத்துகிறது வந்து ஈரானில் வந்து இது இருக்குது, அது என்ன சொல்கிறது, ஹைட்ரஜன் நியூக்ளியர், அந்த அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு அம்பக்கான ஒரு விஷயம். ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றது, திடீர்னு பாகிஸ்தானில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் இன்றைக்கி நடத்த போகிறோன்றது, ஜெனீவாவில் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றது, சுவிட்சர்லாந்து நடத்த போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த 3 மாதமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து போர் நிற்க போகுது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அந்த பையர் மார்க்கெட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். போய் தங்கத்தில் போய் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதை எடுப்பாங்க, குருடில் இன்வெஸ்ட் பண்ணதை எடுப்பாங்க,
இதில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். அடுத்த 2 நாளில் திடீர்னு எங்கே இருந்தாலும் ஒரு குண்டு விடும். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஹார்மோஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து சுவிட்சர்லாந்து வந்து நம்ம வந்து இதுக்கான இது உடன்படிக்கை வந்து கையெழுத்தா ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா என்டையர் வேர்ல்டும் மார்க்கெட்டே வேறு மாதிரியான ஒரு போக்கில் போக ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பார்த்தா 2 நாளில் வந்து லெபனானில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க? ஈரான் கேட்டது என்ன? ஒரே 4 விஷயம்தான் கேட்டாங்க. எனக்கு இந்த போர்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த பாதிப்புக்கு என்ன செலவாயிருக்கோ அதை நீங்கள் எனக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணி கொடுங்க, எனக்கு என் மேலே உள்ள ஏற்கனவே உள்ள இதை வந்து தளர்வு பண்ணுங்க, என்னை வந்து பொருளாதார இதில் வச்சுருக்கிறீங்க, ஸோ அதை வந்து தளர்வு பண்ணுங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத கேட்குறோம். அதில் கூட நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பரவாயில்ல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ஓரளவு உடன்படிக்கை வந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ். அடுத்தது 2ஆம் நாளே லெபனானில் கொண்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரஷ்யாவோட வந்து வர்த்தகம் புரிகிறோம் அப்படின்றத தடுத்து, அதாவது எப்படி சொல்கிறது, அது வந்து அவர் வந்து பெருசாக வந்து அதை ரசிக்கலை. அதோட விளைவுகள் வந்து 25% வந்து நான் டேரிஃப் வந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்பயே நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட். நான் 25% இதை இந்தியா வந்து கேட்கல அப்படின்னா 50% உயர்த்துவேன் அப்படின்னா. சார், நம்ம பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். அதோட நடத்தின விளைவு வந்து இல்லை நாங்கள் 20%லேயே நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன சொன்னார், நான் சொல்கிற வரலும் தான் நீ வந்து ரஷ்யாவோட நீங்கள் வர்த்தகம் கொள்ளணும், அதுக்கு பிறகு நீ வர்த்தகம் கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி முன்னுக்கு பின்னாடி டெய்லி அவரோட பேச்சு வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு செயல்பாடு. அதாவது இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பெரிய இம்பாக்டே அவருக்கு வந்து இப்போ வந்து செனட் வந்து தேர்தல் வருது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையாக வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் தன்னோட தன்னிலையை வந்து பலப்படுத்திக்கிறதுக்காக ஒன்று இந்த போரில் நான் ஜெயிச்ச மாதிரியே இருக்கணும், நான் சொல்கிறதா நடக்குங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அவங்க இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கே பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த வளைகுடா நாட்டில் வந்து எடுக்கப்படுற அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே எதில் வர்த்தகம் ஆகுதுன்னா டாலரில் வர்த்தகம் ஆகுது. ஸோ அது இன்னைக்கு முழுசாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதோட இம்பாக்ட் அவங்களுக்கு தானே பிரச்சனையாக இருக்கும். டாலரில் வர்த்தகம் ஆகலை அப்படின்னாலே யாருக்கு பிரச்சனை? அமெரிக்காவுக்கும் தான் பிரச்சனை. ஸோ இது வந்து ட்ரம்ப்போட ஒரு ஒற்றை மனிதனோட ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை. தன்னை வந்து ஹீரோவாக காமிச்சிக்கணும், ஈகோ. நீங்கள் 2 நாளைக்கு முடி கூட அந்த மெலோனி வந்து என்னோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நாய்மர் இருந்தாங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா பெக் பண்ணாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க நான்லாம் ஒன்றும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்கவே சொல்லி மறுப்பு தெரிவிச்சு. மோடி மெலனி இட்டாலி சந்திப்பு வந்து அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அதை உடனடியாக அவர் ஒரு உலக தலைவராக இருக்கிற, ஒரு உலகத்தில் ஒரு முக்கியமான கேபிட்டலைஸ் கண்ட்ரியாக இருக்கிற ஒரு லீடர் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து ஒரு பொதுத்தளத்தில் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சீப் பிஹேவியர்ல சார், ரொம்ப கேவலமானது சீப் பிஹேவியர் தான். ஸோ ஈரான் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட அந்த வளத்தை வந்து நீங்கள் வந்து தன்மையப்படுத்தணும். ஏன்னா ஒரே நாடு மட்டும்தான் இருக்குது வேர்ல்டுலேயே, ஒரே நாடு வந்து தன்னிலையாக வர்த்தகம் பண்ணுற ஒரே நாடு இந்த வளைகுடால அவங்க மட்டும், அது மட்டும்தான் அச்சுறுத்தலாக இருந்துச்சு. அதையும் என் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு விளைவுனால இன்னைக்கு என்டையர் வேர்ல்டை இன்னைக்கு பாதிச்சிருக்கு. நீ சாதாரண விஷயத்தில் பாதிக்கல. நம்ம இன்னைக்கு இந்தியா வந்து இவ்வளோ இந்த மாதிரியான இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் நம்ம இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தான் நான் கருதுறேன். ஏன்னா நாம ட்ரம்ப் போன்ற பல நாடுகள் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது தான். பட் நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ரஷ்யா வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா மட்டும் நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா we are in trouble. அதில் வந்து எந்த வித சந்தேகம் பண்ணி இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து லாக்டவுன் பண்ணணுமா, அந்த சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம போனோம். ஆமாம், பிரைம் மினிஸ்டர் மோடி அறிவிச்சாரு நம்ம மறுபடியும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அறிவிக்கிறோம் அப்படின்றது சந்திக்கிறோம். ஆமாம், இதுக்கு வந்து தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லி வாங்காதீங்க அப்படின்றது அதுதான். இதுக்கு முற்றுப்புள்ளி வருமா வராதா அப்படின்னா என்னையை பொறுத்தவரையும் ட்ரம்ப் இருக்கிறவரையும் இது வராது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இது ஏன் நினைக்கிறீங்க சார்? இந்த போர் ஏன் ட்ரம்ப் இதை நடத்துறாரு? ஏன் ஒரு சமரசத்துக்குள்ள வர மாட்டேங்குது? அது அவருக்கே தெரியாது சார். இது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, இந்த போர் வந்து யாருக்கு நடக்குது, அதோட ஃபைனல் இது என்ன அப்படின்றது வந்து இது முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அதாவது போர் நீங்கள் நல்ல போர் நிறுத்துறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ஆகுது. போர் இது அடுத்த 2 நாளில் இவங்க சொன்னதுக்கு எகென்ஸ்டாக இன்னைக்கு காலைல ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு. ஸோ அப்படின்னு முன்னுக்கு பின்னான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இதில் வந்து யாராலையுமே எந்த நிபுணராவது நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பொருளாதார நிபுணர், நான் வந்து கட்டுமானத்துறை, எந்த பொருளாதார நிபுணரை கண்டுபிடிச்சாங்க இந்த மாறா நீங்கள் வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து இந்த இது வந்து நமக்கு இது வந்து ஈல்டு கொடுக்குமா, நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கலாம்.
கொடுக்காம போகலாம். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50-50 தான் சொல்லுங்கள். தங்கம் விலை ஏறலாம், ஏறாமல் இருக்கலாம். வெள்ளி விலை ஏறலாம், ஏறாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா யாராலையுமே கணிக்க முடியல. ஏன்னா அவரோட மைண்டில் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலும் நம்ம இது பண்ண முடியல. அதான் சொல்கிறேன், இந்த 2-3 நாளில் பாருங்கள், ஒரு இட்டாலியோட ஒரு சீனியர் ஒரு லீடரை வந்து ஒரு சொல்கிற விதமாக அது. ஸோ அப்போ அவருக்குள்ள ஈகோ அப்படின்றது பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து மருந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு எப்போ முடியும் அப்படின்றது வந்து ட்ரம்ப்புக்கே தெரியாது. எண்ணெய் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணோம், எண்ணெய் வளத்தை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணணுன்றது அது அசல இப்போ பாதிப்பு உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு டாலரில் தான் அதெல்லாம் வர்த்தகம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டாலரோட சர்க்குலேஷன் இருந்துட்டுச்சு. இன்னைக்கு டாலரே இல்லையே. இப்போ ஈரான்லேருந்து நம்ம வந்து வாங்குறோம், எதில் வாங்குறோம்? நம்ம குவைத்துலேருந்து வாங்குறோம், எதுலேருந்து வாங்குறோம்? டாலரில் தானே வாங்குறோம். ஸோ இப்போ டாலர் இன்னைக்கு வர்த்தகமே இல்லை அப்படின்றப்ப உனக்கு தானே பாதிப்பு. ஸோ உன்னையும் நீ பாதுகாக்கணும். அப்போ நீ என்ன மோட்டோவுக்காக போகிற? அதனால தான் என்னோட கணிப்பு வந்து அமெரிக்காவிலே ஒரு உள்நாட்டு புரட்சி ஏற்படுமோ அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா அந்த மக்கள் கூட விரும்பலை, இப்படியெல்லாம் பண்ணாத, நம்ம இந்தியாவோட நம்ம ஒரு பெரிய பில்டப் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஒரு நல்ல உறவுல இருக்கிறோம், இந்தியாவை வந்து நம்ம தேவையில்லாமல் இது பண்ண வேண்டாம் அப்படின்றதான் அந்த மக்களோட எண்ணமும் கூட. ஸோ இது எல்லாருக்கும் எகென்ஸ்டாக தான் அவர் செயல்பட்டு இருக்கு. ஒரு மோனோபோலி மைண்ட் செட், அதை ஒரு ஆட்டோக்ராட்டிக் மைண்ட் செட் அப்படிதான் சொல்லு ட்ரம்ப்போட மைண்ட் செட்டை அப்படின்றது. அதான் மோனோபுள்ளி அப்படின்றதோட வந்து ஈகோ தன்னை விட வந்து தான் சொல்றதுதான். அதாவது நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன வார் நடக்கல, நான் சொல்லி தான் ஒரு ஆதிக்கமான நான் சொல்லி தான் நடந்தது. என்னாலதான் எல்லாமே என்ன நடக்குது, நான் தான் பண்றேன், நான் தான் இதை முடிக்கிறேன், எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும். அவர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இது கொடுக்கணும், நோபல் பரிசை இந்த மாதிரி கீழ்த்தரமா இறங்கி கேட்டு வாங்குறது. அது வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் கூட இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் மீட்டிங்ல சொல்லுப்பாரு, ட்ரம்ப்பே சொல்லுப்பாரு, அப்படியே ரெக்கமெண்ட் பேசி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உலகம் வந்து எந்த சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். இதனால வந்து உலகம் முழுக உள்ள ஒரு பொருளாதார ஏற்கனவே ஏஐனால நம்ம ஒரு பெரிய பின்னடைவில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏஐயோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியல. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் பேசப்படாத காரணமே ட்ரம்ப்போட இந்த மாதிரியான நடவடிக்கை. ஸோ இதை விட பெரிய விஷயம் ஏஐ. ஆனால் ஏஐ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 10 நாளாக வந்து 10 நாள் இல்லை, ஒரு 2-3 மாதமாகவே வந்து சாஃப்ட்வேர் ஷேர்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 30-40% கரெக்ஷன் ஆயிருக்கு. காரணம் ஏஐயோட இம்பாக்ட் தான். ஸோ இந்த ஏஐ இம்பாக்டே நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான பல்நோக்கு திட்டத்தில் நம்ம வந்து ஈடுபட்டிருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனையினால பல்வேறு விதமான அதாவது தேக்க நிலைக்கு நோக்கி தான் இந்த உலகம் செஞ்சுட்டு இருக்கு. அதில் கட்டுமானத்துறை வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் நான் லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம போட்டிருந்தோம், 2100 இருந்தது சதுரடி விலை வந்து ஆரம்ப விலை வந்து இன்னைக்கு 2500 வந்துருச்சு. இன்னைக்கு 2700 போகுது. 3000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு வீடு கட்டுறது ஒரு நாள் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 18 லட்ச ரூபா இருந்தால் 1000 சதுரடியில் ஒரு அற்புதமான வீடு கட்டிடலாம். இன்னைக்கு 30 லட்ச ரூபாங்கிறது மினிமம் ஆகிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ அப்படியே 12 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. காரணம் இந்த போர். இப்போ இந்த போருடைய இது இன்னும் முழுமையா முடிவு வரலன்னா இன்னும் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் சந்திக்கும் சார்? அதை தான் சொல்றேன். உலகம், இந்தியா, தமிழ்நாடு என்ன மாதிரி விளைவுகள் சந்திக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிவிசியோட காப்பர், நம்ம பிவிசி கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். காப்பர் அப்படின்றது வந்து ஒரு 1.5 mm² வந்து ஒரு காயில் வந்து 950 ரூபா 800 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த காயில் வந்து இன்றைக்கி வந்து 2000 ரூபா விற்கிது. இன்றைக்கி 2000 2100 போயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப 200% ஹைக்கில் இருக்குது. இந்த 200% ஹைக்கில் இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட வந்து ஒப்பந்தம் சொல்கிறேன், ஒப்பந்தத்துக்கு வர்றீங்க, சார் எனக்கு ஒரு 1000 சதுரடியில் வீடு கட்டணும், நான் என்ன எப்படி அப்படின்றது நான் வந்து என்னோட ரியாலிட்டியை சொல்ல போகிறேன். இதுதான் 32 லட்ச ரூபா ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு 20 லட்ச ரூபாயில தான் ஆகும் அப்படின்றது நான் சொல்கிறது என்னோட துறைக்கு மட்டும் சொல்கிறேன். இது வந்து உரம், நீங்கள் நிறைய விஷயங்கள், இது இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் பல தேக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கு. ஆடைகள் உற்பத்தி, மைனி இதுல இருந்து எடுக்கிற உற்பத்தி, எல்லாமே பாதிச்சிருக்கு. இதுல நான் வந்து சொல்றது என்னோட சின்ன பார்ட்டை மட்டும் தான் சொல்றேன். அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டக் ஆகிடுங்க. ஸோ அதனால ஏற்படுற அந்த ஜிஎஸ்டி வருவாய், அதோட ரொட்டேஷன் எல்லாமே பாதிக்கப்படும். நான் ஒரு சிமெண்ட் நீங்கள் ஒரு 100 மூட்டை வாங்குறீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி வருவாய் அரசுக்கும் போகும், மாநில அரசுக்கும் போகும், ஒரு வருவாய் உருவாகும். ஸோ எல்லாமே தடைப்படும். அப்போ தடைப்பட நம்மளோட கட்டமைப்புகளும் அதோட வளர்ச்சியோட விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து இட் வில் டேக் கிரைசிஸ் தான் அப்படின்றது தான் உண்மை. ரைட் சார். மேலும் பல விஷயங்களை பேசணும் சார் தொடர்ந்து. நன்றி சார்.